Hello friends, welcome back to Play Tamil Dubs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன மூவிஸ்லாம் நம்ம தமிழ் டப்டோட வந்திருக்கு அதுல பெஸ்ட்டான மூவிஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஒயிட் பேர்டோட மூவி நம்ம 2024 தான் ரிலீஸ் ஆனது. IMDb 7.3 அண்ட் இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்களோட கிராண்ட் சனுக்கு வந்து இந்த மாதிரி என்டையர் அவங்களோட பாஸ்டோட ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து சில பிரேவரியான விஷயங்கள்லாம் நடந்துருக்கு வார் சுச்சுவேஷனில். அண்ட் அதில் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் எப்படிலாம் போயிருக்கு அண்டு அதில் அவங்க என்னென்னலாம் வந்து அட்வென்ச்சரஸாக வந்து எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் அண்ட் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக அப்படியே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. லேஸாக ஃபேண்டசியான எலிமெண்ட்ஸோட. பட் என்டையர் மூவி ஆஸ் எ ட்ராமாவும் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ப்ளசண்ட்டான மூவிக்காக கண்டிப்பாக இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வேர்ல்டு வார் சுச்சுவேஷன் டைமில் இருக்க மாதிரியான ஸ்டோரி மூவி வேணும்னா கூட இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆம்பர் அலர்ட்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDb 5.9 அண்ட் இது கூட நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும், லைக் ஒரு சின்ன பொண்ணு கிட்னாப் ஆயிருக்கு அண்ட் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாகவும் நம்ம மெயின் ஆக்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி அந்த அலர்ட்டை பார்த்து அந்த சின்ன பொண்ணு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் அதை ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் சேசிங்ஸ் அண்டு எப்படி ஃபைனலி அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுதா இல்லையா அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் சேசிங் சீன்ஸோட அண்ட் கொஞ்சம் த்ரில்லிங்கான விஷுவல்ஸோட காமிச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேசிங்காக தான் இருக்குது. இதுதான் கோர் கான்செப்ட் அண்ட் கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் அந்த டைம் லைன் உள்ள இருக்க மாதிரியான மூவியில் முடிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெட் ஒன் மூவி கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் எ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆட்டம் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் IMDbலையும் 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் என்ன பர்சனாக கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மெயின் நம்ம டுவேன் ஜான்சன் இருக்கார், கிறிஸ் எவன்ஸ் அண்டு கோர் கான்செப்டே வந்து சாண்டா கிளாஸை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அண்ட் அவரை திருப்பியும் சேஃபாக கொண்டு வரது தான் கான்செப்ட்டு. ஏன்னா அவர் இல்லைனா கிறிஸ்மஸ் இல்லாத மாதிரி ஆயிரும். அண்ட் இந்த வாட்டி யார் சாண்டா கிளாஸை வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களை எப்படி தேடுறது அப்படியே கொஞ்சம் சேசிங்கோட போயிட்டுருக்கோம். நடுவில் நிறைய கொஞ்சம் ஃபேண்டசியான எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன் சாண்டா கிளாஸே ஃபேண்டசி தானே, ப்ளஸ் இதில் வேறு விஷயங்கள்லாம் உள்ள ஆட் பண்ணிவிட்டு பட் என்ன இருந்தாலும் நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு ஃபேமிலி கேட்டகிரியான மூவின்னு கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நம்ம தமிழ் டப்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேரி ஆன் மூவி நம்ம 2024 ரிலீஸ் ஆனது தான். அண்ட் அகைன் ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆட்டம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து இந்த படத்தை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDb 6.5 அண்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த ரிலீஸில் இதுக்கு தான் கொஞ்சம் நல்லாவே ஹையான டாக் அண்ட் பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மெயின் ரீசன் அதோட ஸ்டோரி தான். நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி இன்சார்ஜாக இருப்பார் அண்ட் சில டெரரிஸ்ட் அட்டாக்லாம் உள்ளே நடக்க போகுது. அண்ட் அதில் நம்ம ஹீரோ கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனில் இப்போ மாட்டிக்கினாரு. ஸோ அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுறதா இல்லை ஏர்போர்ட்டுன்னு அண்ட் அது அப்படியே கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டுருக்கோம். சீட்டேஜ் த்ரில்ல நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அண்ட் கடைசியில் யாராவது தான் அவர் காப்பாற்றிருக்காரு, அது நீங்கள் மூவியை பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ரியலாக நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்னென்ன டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் க்யூரியஸோடு தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்களா. ஸோ அதனால் அது படம் பார்க்கும்போது நம்மளே கொஞ்சம் நிறைய யோசிக்கலாம் ஆரம்பிச்சிருவோம். ஆனால் என்ன இருந்தாலும் ப்ரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி ஓல்டு காட் மூவி 2020 ரிலீஸ் ஆனது. IMDb 6.7 பட் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை காமிச்சிருக்காங்க அண்ட் அதில் இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து இம்மார்டல்ஸ், லைக் அவங்களுக்கு சாவே கிடையாது. அண்டு எப்படி அவங்களாம் இருக்காங்க கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், பட் அது கொஞ்சம் ஸ்டோரி வைஸில் அவங்களெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இம்மார்டல் குரூப் மெம்பர்ஸை சாவடிக்கிறதுக்கு இன்னொரு குரூப் வந்து சுற்றிட்டு இருக்குது. அது எதுக்கு அண்டு அவங்கள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள சாவடிக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் நம்ம படத்தை பார்த்துலாம். அண்ட் இன்னொரு கான்செப்டும் இருக்குது, ஒரு புது மெம்பர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, லைக் நீயோ ஒரு இம்மார்டல்னு. ஸோ அவளையும் வந்து அப்படியே இந்த டீமில் சேர்க்க போகிறாங்க. பை த வே ஸ்டோரி இன்னும் இருக்குது அண்ட் அதோட நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் தான். ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இப்போ தான் தமிழ் டப்டோட ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம த 688 சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன மூவி IMDb 6.6 அண்ட் இதுவும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஃபைனஸ்டான மூவி தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபுல் ஒரு உமன்ஸோட ஒரு குரூப்பை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெட்டாலியன் குரூப்புன்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுக்கு அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் உமன்ஸ். அந்த டைமில் வேர்ல்டு வார் 2 டைம்லலாம் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பயங்கர ரேசிசம் இருந்திருக்கு. ஸோ அதை தாண்டி அவங்க எப்படி வந்து
இந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதில் இப்படி சர்வை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கு ஒரு தனி டாஸ்க்கோ தராங்க. அது என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கம்யூனிகேஷனே டோட்டல் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அது ஃபுல்லாக கோடவுன் கணக்கில் வந்து எல்லா லெட்டர்ஸ் மட்டுமே தான் இருக்கும். ஸோ திருப்பி அந்த லெட்டர்ஸை கரெக்டாக சோல்ஜர்ஸ்க்கும் அண்ட் சோல்ஜர்ஸோட லெட்டர் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து எப்படி இதெல்லாம் அந்த லிங்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்களோட மெயினான ஒர்க்கு. பட் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட் இமோஷ்னலாக ஆவீங்க, கொஞ்சம் நல்ல ஃபன்னான மூமெண்ட்ஸும் இருக்கும். பட் மெயினாகவே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் அண்ட் ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவியாக அதுக்காகவே ஒர்த் வாட்சான மூவி இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாய் கில்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம 2023 ரிலீஸ் ஆன மூவி IMDbல 6.4 அண்ட் இதையும் நம்ம தமிழ் டப்டோட இப்போ நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவும் நம்ம ப்ரைம் வீடியோவில் இருக்குது. பட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் பார்க்க முடியும். அண்ட் கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து ட்ரெயின் அப் ஆகிட்டு இருக்காரு. அது மெயின் ரீசன் சில பேர் அவரை சாவடிக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக அவங்க தான் சாவச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு செம்மையாக ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அண்டு கோர் கான்செப்ட் கூட பார்த்தீங்கன்னா, இவருக்கு எந்த வெப்பன்ஸும் தேவையில்லை, இவரே ஒரு அல்டிமேட் வெப்பன் ஆட்டம். அண்ட் இவர் ட்ரெயின் பண்ணுற மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இருப்பார். ஸோ இதெல்லாம் ஓகே. பட் அந்த ஃபைட் ஆக்ஷன்லாம் படத்தில் காமிச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே ரத்தம் தெரிகிற மாதிரியான விஷுவல்ஸு ஒரு சீன்லேயும் வந்து அப்படியே நீங்கள் அந்த ரியலிஸ்டிக்காகவும் பார்க்கலாம். கேமரா ஆங்கிள் ஒர்க்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு கேமிங் கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஃபைனல் ஒரு செம்ம ட்விஸ்டோடையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு ஒர்த் வாட்சான மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேம் நைட்டுன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன மூவி இப்போ தான் ரீசெண்டாக தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.9 அண்ட் நல்ல ஒரு காமெடி அண்டு ட்ராமா கேட்டகிரியான மூவி. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கேம் நைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அப்புறமா சில மிஸ்டீரியஸான விஷயங்கள்லாம் உள்ளே நடக்கும். அண்ட் அப்படியே அது நெக்ஸ்ட் இந்த கேம் நைட் ஃபன் டோனோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் சில பிரச்சனைகளாக வந்துடுவோமா, அதுக்கப்புறமா எப்படி தான் அந்த நைட்டு போகும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன் மாறிடும். பட் என்ன இருந்தாலும் காமெடிக்காக கண்டிப்பாக இந்த படத்தை வேணால் நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் நம்ம தமிழ் டப்ல பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஃபைனலி தமிழ் டப்டோட வந்திருக்கு, விச் இஸ் குட். அண்ட் இது கூட நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிளாடியேட்டர் 2 மூவியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலி OTTயில் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தேட்டர் கேட்டகிரியான மூவி IMDbல 6.8 அண்ட் இப்போதைக்கு நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் வித் ரெண்டல் பேஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப்கமிங் அதே தான் நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேயும் வந்துடும். பட் ரெண்டலில் மட்டும் தான் இருக்கும், 2 பே பண்ணி பார்க்குற மாதிரி. அண்ட் என்ன இருந்தாலும் இந்த படம் லைக் ரிட்லி ஸ்காட்டோட மூவி, ஓகேங்களா? இதுவே போதும். இந்த டைட்டில் இருந்தாலே கண்டிப்பாக இந்த மூவியை யார் இருந்தாலும் பார்த்துருவீங்க. அண்ட் கிளாடியேட்டர் 1 மூவி 2000 ரிலீஸ் ஆனது. அண்ட் மோர் தென் 2 டெகேட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம கிளாடியேட்டர் 2 கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரியை அப்படியே கனெக்ட் அண்ட் லிங்க் பண்ணியிருக்காங்க. சில மூமெண்ட்ஸ்லாம் செம்ம கூஸ் பமிங்ஸாக இருக்கும். அண்ட் கிளாடியேட்டர் தானே, ஸோ நம்மளுக்கு அந்த அரீனா ஃபைட் சீன் தான் வேணும். அதை தான் அப்படியே கொஞ்சம் நிறையவே இந்த படத்தில் ஸ்டஃப் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே ஃபைனல் கிளைமேக்ஸ் ஷோ டவுன் வரும்போது ஒரு எபிக்கான வார் செக்மெண்ட் சீன்ஸ்லாம் காமிச்சிட்டு வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் ஆஸ் எ ட்ரூ கிளாடியேட்டர் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள். அதே மாதிரியான ஒரு ஒர்த் வாட்சான உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி நம்ம தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் மூவி நம்ம 2024 தான் ரிலீஸ் ஆனது. IMDbல 6.7 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்ம டான் லீவோட ஸோ பேசிக்லி எல்லாரையும் ஸ்கேம் பண்ணுற மாதிரி செம்ம பெரிய ஒரு மாஃபியா குரூப் ஆட்டம். அண்ட் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி தெரிய வந்துடும். அண்ட் இவரும் பார்த்தீங்கன்னா, என்னையா பெருசு குரூப் நீங்கள், நான் வரேன் இருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பயங்கரமாக பண்ணுவார். ஸோ நம்ம ஹீரோக்காகவே ஹைலி ரெக்கமெண்டட். அண்டு நீங்கள் டான்லி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா சொல்ல தேவையில்ல, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் இன்கேஸ் இது வரையும் நீங்கள் டான்லியோட எந்த மூவிஸோ இல்லை இந்த ஃப்ரான்ச்சைஸில் எந்த மூவியும் பார்க்கலான்னா கூட டேரெக்டாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லா மூவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினலை ஒரு பிடிக்கிற மாதிரி இருக்கும். வேறு சைக்கோ கில்லர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த வாட்டியும் ஒரு பயங்கர ஹை ட்ரெயின்டான மிலிட்ரி கை. ஸோ பட் ஆக்ஷனுக்காக மஸ்ட் வாட்ச். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபைனஸ்டான பெஸ்ட்டான தமிழ் டப்டான மூவிஸ். அதுவும் போன மந்த் எதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும் லைக் ஃபுல் டிசம்பர் மந்தில். அண்ட் எல்லாமே OTTஸில் எதெல்லாம் வந்திருக்கும் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். தேட்டர் மூவிஸ்க்கெலாம் தனித்தனியான ரிவ்யூலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வேணால் நீங்கள் செக் பண்ணிடலாம். அண்ட் போன லைக் டிசம்பர் மந்தில் பார்த்து உங்களுக்கு ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட்டான மூவிஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.